எங்க காதலுக்கு பயங்கர எதிர்ப்பு. நீங்க தான் சார் எப்படியாவது எங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி வைக்கணும். ஓ அப்படியா? இது ஏகாம்பரத்துடைய சர்க்கிள். இங்க வந்ததுக்கு பின்னால நீங்க எதுக்கும் கலங்கப்படாது. நீங்க 2 பேரும் மேஜர் தானே? உங்களுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். முதல் புருஷன் உயிரோடு இருக்கும்போது எப்படி 2 பேரும் கல்யாணம் பண்ணி வைப்பீங்க? முதல் புருஷனா? என்ன நீ இவனை கல்யாணம் பண்ண கூட்டி வந்திருக்க? முதல் புருஷன் இன்னொருத்த வந்து நிக்கிறா. இவருக்கு முன்னாடி இவர்தான் எனக்கு புருஷனா இருந்தாரு. அப்ப இவனோட கள்ளக்காதலா? எஸ். ஏண்டி இப்படி 2வது கல்யாணம் பண்றதுக்கு துணிஞ்சு இறங்கிருக்கியே, திடீர்னு பிள்ளை பிறந்தா யாரோட பேரை இன்சிலா வைப்ப? என் பேரை இஞ்சிலாவ அப்பா. நீ யாரா? இவ வயித்துல வளர்ற குழந்தைக்கு அப்பா. இவன் எப்ப? இவருக்கு முன்னாடி இவருக்கு பின்னாடி. அடி சண்டால சிரிக்கி, இப்படி எடக்கு முடக்கா கல்யாணம் பண்ணிருக்கியே, குழந்தை பிறந்து யார் அப்பான்னு கேட்டா 3 பேர்ல யார கைய காட்டுவ? அப்படி ஒரு பிரச்சனை வரக்கூடாதுன்னா முதல் குழந்தை என்கிட்ட விட்டுட்டு ஓடி வந்துட்டாங்க. நீ யாரா? நான் தான் அவளை தொட்டு தாலி கட்டின 1வது புருஷன். இவன் எப்ப? இவங்க 3 பேருக்கும் முன்னாடி. ஏய், இவன் பொண்டாட்டிடா. ஏடா, பொண்ணு கூட்டி வந்த நானு என்ன கல்யாணம் பண்ணி வச்சு பஸ் ஸ்டாண்டுக்கு அனுப்புவீங்க. ஏய், அவ வயித்துல வளர்ற குழந்தை என் குழந்தை. நான் தான் கூட்டிட்டு போனேன். ஏட்டையா என் கூட அனுப்பி வைங்க. ஏய், உன் குழந்தை கருவறையில இருக்கு, என் குழந்தை வகுப்பறையில படிச்சிட்டு இருக்கு. ஏட்டையா என் கூட அனுப்பிச்சு வைங்க. ஏட்டையா, நான் ஒரு மாதிரி. ஏட்டையா, என் கூட இவன் என்ன பொண்டாட்டியாடா? ஆளாளுக்கு பங்கு போறதுக்கு சீட் எழுதி போற யாருக்கு லக்கு இருக்கு அவன் கூட்டிட்டு போங்க. ராஸ்கல், ஒவ்வொருத்த பேரா சொல்லு. பண்ணி பண்டாரம். பூனா மணி. சார பாம்பு. மாட்டு ரவி. ஐயோ, அனிமல்ஸ் பேரை பூரா அடமொழியா வச்சிருக்கீங்களா? உங்க ஆத்தாப்ப உங்களுக்கு பேரை வைக்கலையா? வச்சதுக்கு அப்புறம் வச்சது. எடுங்க. ஏட்டையா, என்ன? உங்க பேரையும் சேர்த்து எழுதி போடுங்க. ஏன் பேரையா? எதுக்கு? உங்க மீசையை பார்த்ததுல இருந்து ஆசையா இருக்கு. ஏற்கனவே 4 பேர் எருமை மாதிரி நிக்கிறான், நான் வேறையா? கொலை பண்ணிடுவேன் உன்னை. மரியாதையா குளிக்க போற சீட் எடு. சிரிக்கும் அவ சிரிக்கி எடு. மாட்டு ரவி யார் அவன்? நான் தாங்க 1வது புருஷன். இந்த பாரு, உன் யோகத்துக்கு முதல் புருஷன் வந்திருக்கான். இந்த 3 வேளை செருப்பு அடிச்சு பத்தி விட்டு மரியாதையா அந்த ஈனப்பிள்ளை கூட்டி போய் குடும்பம் நடத்து. பத்தியம்மா, அவரே சொல்லிட்டார், வாமா போலாம். என்ன? வீட்டு பக்கம் வந்தீங்கன்னா அப்படியே வாங்க. ஐயோ போ. அம்மா விட்டா என்ன இவங்களோட சேர்த்துவா போல் இருக்க. நீ ஏட்டையாவும் வச்சுக்கோ, கண்ட்ரோல் பண்றேன்னு நினைக்காத. நைட் ஆனா வீட்டுக்கு. அங்க யாரு? டேய், என்னடா இன்னொருத்த கூட அனுப்பி வைக்கிற? இவன் லிஸ்ட்ல இல்லையடா. அவன் தாங்க முறைப்படி தாலி கட்டின முதல் புருஷன். அவன் கண்ணில் மண்ணை தூவிட்டு அப்பப்போ வந்து எங்க 4 பேரையும் சந்தோஷப்படுத்துவா. கடைசியில வந்து கரெக்டா கூட்டு போயிடுவான். இன்னைக்கு அதே மாதிரி வந்து கூட்டு போயிட்டான். இதெல்லாம் எங்களுக்குள்ள ஒரு என்டர்டைன்மெண்ட்டுங்க. என்டர்டைன்மெண்டா? கான்ஸ்டபிள், இவனுக்கு எல்லாரையும் கூட்டி போய் என்ன கேஸ் சார்? திருட்டுத்தனமா பாக்கெட் சார் கடத்துனானுங்க சார். என்னடே, கவர்மெண்ட் கடை வச்சிருக்கும் போது நீங்க என்ன கடத்துனீங்க? எங்க இருந்து கடத்துனீங்க? பாண்டிச்சேரியில இருந்து சார். 303 சார் ரிமாண்ட்ல வை. முட்டி போடுங்கடா டேய். அப்புறம் சார், ஆர்சி புக்ல ஓனர் பேரை பார்த்து கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ண சொல்லு. எஸ் சார். சீக்கிரம் பண்ண சொல்லு. சார், ஆர்சி புக்ல வண்டியோட ஓனர் பேர் பசுபதினு போட்டு சார். எந்த பசுபதி? மாசியோட பிரதர் பசுபதி சார். ஐயா, சின்னையாவோட வண்டி மருதமலை கஸ்டடியில் மாட்டிக்கிச்சு. அது சின்னையாவோட வண்டி தான் ஆர்சி புக்கை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. எதுக்கும் அவர் கொஞ்சம் பத்திரமா இருக்க சொல்லுங்க. என்னங்க? எழுதி வரேன். ஹலோ, அறிவு இருக்காடா? நான் உள்ள இருக்கும்போது எதுவும் பண்ண வேண்டாம் சொல்லிருக்கேன்ல. இப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கல. சரி விடு, எஸ்பி கிட்ட சொல்லி வண்டி 10 நாள் முன்னாடியே தொலைஞ்சா கேஸ் ஃபைல் பண்ண சொல்லு. அப்புறம் லாயர் கிட்ட பேசி முன்ஜாமீனுக்கு ஏற்பாடு பண்ணிக்க. சரிண்ணே. போலாமா? மருதமலை வேண்டாம். ஏன் லாரி தொலைஞ்சு போய் 10 நாள் ஆச்சு. ஏன் லாயர் வருவாரு, அவர்கிட்ட பேசிக்கோ. நான் உன்கிட்ட பேசவே தயாரா இல்ல. எதுக்கிட்ட அவன் லாயர் கிட்ட பேசணும்? ஏறா வண்டியில. நீ சொன்னா கேட்க மாட்டேன்.
அவன் தப்பிச்சிட்டான் சார். ஏன் சார் விட்டீங்க? தப்பிக்கணுங்கிறதுக்காக தான் விட்டேன். ஹலோ, எங்கடா அவசரமா வண்டி எடுத்துட்டு போற? உங்ககிட்ட மாட்டினா நீ என்ன அரெஸ்ட் பண்ணிடுவேன்னு எனக்கு நல்லா தெரியும். அதான் முன்ஜாமீன் வாங்குறதுக்காக கோர்ட்டுக்கு போயிட்டு இருக்கேன். நீ கோர்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே மேல போய் சேர்ந்துருவியடா. நீ எப்போ வண்டி ஸ்டார்ட் பண்ணி அப்போ பாம்பு ஸ்டார்ட் ஆச்சு. உன் வண்டியில பாம்பு வச்சிருக்க. நீ வண்டியை ஸ்லோ பண்ண நினைச்சாலோ நிறுத்த நினைச்சாலோ வெடிச்சு சேர்ந்துடுவேன். ஹலோ நான் மருதமலை பேசுறேன் சார், சொல்லுங்க. போலீஸ் ஜீப் எடுத்துட்டு வர கிஸ் அந்த ரோட்ல வந்துட்டு இருக்கான். செக் போஸ்ட்ல அவனை பிளாக் பண்ணுங்க. நான் ஒரு சின்ன பொய் சொன்னதுக்கு செக் போஸ்ட உடைச்சி லாரியில மோதி ஜீப்ல இருந்து கீழே விழுந்து பயந்து இப்படி சாகுறீங்க. உண்மையிலே நான் பாம்பு வச்சிருந்தா என்னடா பண்ணிருப்பேன்? செத்து போயிடுறா. என்னடா? அண்ணே அண்ணே, மருதமலை லாக் பண்ணிட்டானே. எனக்கு கொண்டு வரணும் பயமா இருக்குண்ணே. நீ எங்க இருக்க? செக் போஸ்ட்ல இருந்து 2வது கிலோமீட்டர்ல இருக்கேனே. நீ பயப்படாதடா. அவனால ஒண்ணும் பண்ண முடியாது. நான் எஸ்பி கிட்ட பேசுறேன். சார், என்ன அவன் என் தம்பியை கொன்னுடுவான் போல இருக்கு. அந்த மருதமலைக்கு போன் பண்ணி என் தம்பியை விட்டுற சொல்லு. அவனுக்கு ஏதாவது ஆச்சு உடனே ரிலீஸ் பண்ண சொல்றேன் சார். மருதமலை, எஸ்பி கிட்ட இருந்து உனக்கு போன் வரும். நீ என்ன தான் அடிக்க போறியா? போன் வந்த உடனே துப்பாக்கி கீழே போட்டு நீ எனக்கு சல்யூட் அடிக்க போறடா. எஸ்பி கிட்ட இருந்து போன் வந்துச்சு பாத்தியா? டேய், என் பவர் என்ன தெரிஞ்சுக்கடா. உனக்கு போன்ல வைப்பாடுற ஆப்பு. சார், மருதமலை, பசுபதி அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்கல்ல, உடனே ரிலீஸ் பண்ணுங்க. சார், நான் பசுபதி சார் அரெஸ்ட் பண்ண போனேன் சார். ஆனா அவர் நம்ம ஜீப் எடுத்துட்டு அங்கிருந்து தப்பிச்சுட்டு போயிட்டார் சார். நான் அவரை பிளாக் பண்ண சொல்லி செக் போஸ்ட்ல சொன்னேன். ஆனா செக் போஸ்ட் இடிச்சுட்டு அங்கிருந்து போயிட்டாரு. வண்டி ஓவர் ஸ்பீடா போனதுனால எதிரில் வந்து லாரியில இடிச்சு ஜீப் பிளாஸ்ட் ஆயிடுச்சு சார். என்ன சொல்ற? ஆள் அங்கேயே ஸ்பாட் அவுட் ஆயிட்டா சார். எப்படி சார்? அவன் பொய் சொல்றான். நான் சாகல, உயிரோட தான் இருக்கேன். ஏய், 3ஆம் கிளாஸ் படிச்சுட்டு மும்பைல பேப்பர் பொறுக்கிட்டு இருந்த புறம்போக்கு உனக்கே இந்த அளவுக்கு அறிவு இருக்குன்னா, கஷ்டப்பட்டு படிச்சு வேர்வையை சிந்து போலீஸ் ஆனா எனக்கு எவ்வளவு இருக்கணும்? மருதமலை, வேணாம் மருதமலை, சொன்னா கேளு. என்ன விட்டு, தெரியாம பண்ணிட்டேன். என்ன விட்டு மருதமலை, என்ன கொன்றாத மருதமலை. என்ன உன் தம்பியை பாக்குறது ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கேனே. பார்க்கலாமே, நான் இங்கே இல்ல மேல. உன் தம்பியை உயிரோட கொடுத்துட்டேன்டா. மருதமலை.